நமக்கு யாராச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, எப்பா லென்த்தியாக இருக்குது, இது எப்படி படித்து முடிக்கிறது, இதுக்கு நாள் எடுக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க அதை அப்படியே ஆடியோவாக மாற்றிக்கலாம். அதுக்குன்னு நிறைய ஏஐ பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா நல்லாவாக இருக்கும். அதுக்கு தான் கூகுளோட ஜெமினிலே இந்த மாதிரி வசதிகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா ரிக்வஸ்ட் பண்ணால் போதும், ஆடியோவை மாற்றி கொடு அப்படின்னா உடனே ஆடியோவை மாற்றி கொடுத்துரும். பட் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணணும். சரி, வெயிட் பண்ணாலும் உடனே நம்ம கேட்க முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது. அதுக்குன்னு ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது. அப்படியே உள்ளே போனாலும் என்னடா இது இத்தனை ஸ்டெப்பு கடந்தும் நமக்கு ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க கூகுளோட ஜெமினியில். உடனே கூகுள் என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த அப்டேட்டில் இதுக்கு ஒரு அற்புதமான விஷயத்த கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் ஆகிட்டாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய லென்த்தியான டாக்குமெண்ட் அனுப்புனாலும் அதை ஒரு குறிப்பிட்ட டயத்துலேயே உங்களுக்கு ஆடியோ ஃபைலாக மாற்றி அங்கேயே நீங்கள் கேட்க முடியும், அங்கேயே நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு டாக்குமெண்ட்டை அப்படியே ஆடியோ ஃபைலாக மாற்றணும். அதுக்கு நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், ஜெமினிலே இருக்குது, ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுதான் டாக்குமெண்ட்டை சென்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே ஜெனரேட் ஆடியோ ஓவர்வியூ இந்த மாதிரி ரிக்வஸ்ட் பண்ண ஷுவர் ஹியர் இஸ் யுவர் ஆடியோ ஓவர்வியூ. இது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஜெனரேட் பண்ணுறதுக்கு. லெஃப்ட்டில் பாருங்கள் 1x டிஸ்பிளே ஆகுதா, இதுலேருந்து மினிமம் 0.5xலேருந்து 2x வரைக்கும் ஸ்பீட் பண்ணிக்கலாம். ஃபார்வர்டு பேக்வேர்டு இருக்குது, சென்டரில் ப்ளே பட்டன் இருக்குது. அப்புறம் இந்த ஆடியோ ஃபைலை டவுன்லோட் பண்ணக்கூடிய ஒரு வசதியும் இருக்குது. ஸோ எல்லாமே இங்கே நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னால் நீங்கள் குரோமோட டேபுக்கு போகணும், இல்லைனா அங்கே போய் டவுன்லோட் பண்ணணும். இந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்துட்டாங்க. சந்தோஷம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.